பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படுற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வல்லவராக. இன்றைக்கும் வேதத்தை அநேகர் வாசிக்கிறீர்கள். இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த வேத வாக்கியத்தினால் நமக்கு என்ன உண்டாகுது என்பதை அறியாமல் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த வார்த்தை ஜீவனை தருகிற வார்த்தை, பலனை தருகிற வார்த்தை, ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிக நேரம் பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? ஏன்னா ஆராய்ந்து பார்த்தா என்ன நினைக்கணும், அதுக்குள்ள ஜீவன் உண்டாம். நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரு மனிதன் வேதத்தை நீங்கள் ஆராய வேண்டும். இன்றைக்கு எதெல்லாம் ஆராயிறாங்க? ஒரு சின்ன ஒரு பேக் எடுத்து வச்சுட்டா போதுங்க, அந்த பேக் யாருது, என்னத்துக்காக எடுத்து வச்சாங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி அதுக்குள்ள இருக்கிறது தேவையான பொருட்களும்னா எடுத்து வைத்துக் கொள்வார். தேவையில்லாத அதை தூக்கி வெளியில போடு, யாரு இது உள்ள வச்சு வித்துனுவாங்க. அப்போ பாருங்க, ஒரு காரியங்கள் இருக்குன்னு சொன்னா அதை ஆராயக்கூடிய உங்களுக்கு உங்கள் கையில் இருக்க வேத புத்தகத்தை ஏன் ஆராய மாட்டீங்க? நீங்கள் எடுக்கிற ஒரு பொருட்களாலே ஒன்று நீங்கள் திருடராய் மாறலாம், இல்லை நீங்க எடுக்கிற பொருள்னாலே ஒரு சாபம் வரலாம், நீங்க எடுக்கிற பொருள்னாலே அது உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாய் மாறலாம். கவனிச்சிங்களா? ஆனால் உலகப்புறமான பொருட்கள் அது கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் வேதத்தில் நீங்க தேடி ஆராய்ந்து ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா அது உங்கள் வாழ்க்கையை ஆசுவாதமாய் மாற்றிவிடும். உங்கள் வாழ்க்கையை உயர்வுக்கு நேராய் நடத்தும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயர்ந்து நிற்பதுக்கு அது ஒரு காரணமாய் மாற்றும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்துல ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? இதுல என்ன எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு மனிதன் ஆராய வேண்டும். நீ ஆராய்ந்தா தான் இதுக்குள்ள என்ன இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குதா. அந்த நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்ள உன்னால முடியும். அப்ப இந்த நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த வேதத்தை ஒரு சாதாரண ஒரு புஸ்தகத்தை மாதிரி படித்துட்டு மூடி வச்சுட்டு போயிடறாங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே புரியலங்க. நீ படிக்க வேண்டியதை படிங்க, உனக்கு ஆண்டு உதவி செய்ய வல்லவராக இருக்குங்க. அன்னைக்கு பாருங்க, அந்த கந்தாயக மந்திரி பாருங்க, ரதத்தில் போகும்போது வேதத்தை வாசித்து கொண்டு போகிறார், ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டு போகிறார். இப்போ போற இருக்காருங்கன்னா புரியல. இப்ப பரிசுத்தவான் பாருங்க, பிலிப்பு கிட்ட என்ன சொல்றாரு, நீ ஓடி போய் அந்த ரதத்தில் நம்ம ஏறிக்கொள். அவர் பாருங்க, தூரமா இருந்தவர் கடகடன்னு ஓடி போயிட்டு அந்த ரதத்தில் ஓடி போய் ஏறுகிறார். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு மனிதனை உன் பக்கத்தில் அனுப்புகிறார். உனக்கு அதை புரிய வைக்கும்படி கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நீ படிச்சா போதுங்க, வேதத்தை வாசித்தா போதுங்க, இந்த வேத வாக்கியங்கள் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதா மாறும். இன்னைக்கு யாரும் என்ன பண்றது, அப்படி படிக்கிற காரியங்கள் இல்லை. ஒரு சிலர்கள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சிலர்கள் அவர்கள் சுகமாய் வாழ்கிறார், ஒரு சிலர்கள் ஆசுவாதமா இருக்காங்க, ஒரு சிலர் பாருங்க நித்திய ஜீவனுக்குரியவளாய் மாறுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் எப்படி மாறாங்கன்னா நித்திய ஜீவனை இழக்கிறார்கள். உன் கையில் உள்ள வேத புஸ்தகம் ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் எதுக்காக தன்மை வந்திருக்குது, உன்னை அழிந்து போகிற ஒரு மனுஷனை அழியாதபடிக்கு நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்தக்கூடியது. நரகத்துக்கு போகாதபடிக்கு, நரகத்துக்குள்ள வாழாதபடிக்கு அந்த மனிதன் நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்துது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்டம், நாங்கள் பாருங்க இப்போ 60 வயசு வாழன்ட்டேன், இன்னும் 70 வயசு 80 வயசு உள்ள போதுங்க என் பூமியில, இந்த நாட்கள் போதும் என்று எண்ணுகிறார்கள். இல்லைங்க, நித்திய ஜீவன் என்று சொன்னால் இயேசுவோடு காலங்காலமாய் வாழ்வது. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. இதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்க. இந்த பூமியிலே ஒரு சொற்ப நாட்களை வைத்துக் கொண்டு உன் பூமியிலே வாழ்ந்துட்டு போகிற ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோக தேவனோடு கூட உறவு கொண்டலாய் மாற வேண்டும். அப்ப நான் எப்படி வாழ வேண்டும்? இன்றைக்கு மருத்துவர்கள் ஒரு குறிப்பு சொல்லிவிட்டால் அதை கரெக்டாக லிஸ்ட் வச்சுன்னு கரெக்டாக செய்றீங்க. நீங்கள் இத்தனை மணிக்கு தான் சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும். நிறைய பேரை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டைமை தாண்டி சாப்பிட்டது கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் சொல்கிற சீக்கிரமாக சாப்பிட்டு சொல்கிறேன், அதனால் நான் 7 மணிக்கே சாப்பிட்றேன், 8 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு. ஒரு சிலர் பாருங்க எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டு எப்படி வேணாலும் இருக்காங்க. ஒரு சிலர் பாருங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சாப்பிட்றாங்க. காலையில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போயிடணும். ஏன்னா மருத்துவர்களுடைய குறிப்பு. தேவன் அப்படிதான் நம்மளை படைத்திருக்கிறார். நீ 8 மணிக்குள்ள சாப்பிட்டணும் தம்பி, நீ 8 மணிக்குள்ள இப்படி வாழ்ந்தணும் தம்பின்னு சொல்லியிருக்காரா? இரவு நேரங்கள் எப்படி நீ சாப்பிட்டாதான் ஜீரணசக்தி உற்பத்தி உண்டாகும்னு சொல்லிட்டு அப்படி எழுதப்பட்டிருக்கா? இல்லைங்க. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிக்கிற ஒரு தேவன். நீ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டால் தேவனை ஆஸ்வதிப்பதை பார்க்க முடியும். ஆனால் வேதத்தோடு நம்ம ஆராய்ந்து படிக்க முடியாமல் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? டாக்டர் சொல்றது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றதை கேட்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, டாக்டர் சொல்லத்தை கேளுங்க. வியாதிப்பட்டீங்கன்னா டாக்டர் சொல்லத்தை கேட்கறது நல்லது தான். ஆனால் வியாதி வருவதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது.
வியாதி உள்ளவளாய் மாறும்படிக்கு நீங்க நடக்கக்கூடாது. இன்றைக்கு வியாதியை குணமாக்குற ஒரு இயேசு நமக்குள்ள இருக்கு. நீங்கள் ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாறும்போது அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. கவனிங்க, இங்க வேதம் அழகா கற்றுக் கொடுக்குது. என்ன கற்றுக் கொடுக்குறார்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்காங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவர் ஆராய்ச்சி பண்ணதுனால இந்த வாக்கியங்கள்லாம் யார் எழுதியது, இதெல்லாம் யார் சொன்னது? தேவ ஆவியினால தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் மனிதர்களாய் சொல்லவில்லை, அவர்கள் தேவ ஆவியினாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்குன்னு பார்த்துருக்காங்க. இப்ப தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்குது. இதை நாம படிப்போம் என்று சொன்னால், இவைகளை கற்றுக்கொள்ளணும்னா, இதை ஆராய்ந்து பார்ப்போம்னு சொன்னா நாம் தேர்ச்சி பெற்றவர்களாய் மாற முடியும். தேர்ச்சி என்று சொன்னால் வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் பெற்றவர்கள், பாஸ் பண்ணவங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆராய்ந்து படிக்காதனாலே ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கோம். இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பாருங்க, அரியர்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். காலேஜே முடிச்சு வெளியே வந்துட்டு இருப்பான், இன்னும் அரியர்ஸ் எழுதுனுப்பான் ஒரு சிலர்லாம் போயிட்டு. காரணம் என்னன்னா, அவங்க படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் போயிட்டுருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, 10 வருஷம் 20 வருஷம் கடந்து வந்தவர்கள், 20 வருஷம் 30 வருஷம் கடந்து வந்தவர்கள் இன்னமும் தேர்ச்சி ஆகாமல் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த வேதத்தை ஆராய்ந்து படிக்க முடியாதவர்களாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் அப்படி இராதபடிக்கு ஆராய்ந்து படிக்கக்கூடிய மக்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆராய்ந்து படிச்சு பாருங்களேன், உங்களோடு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கவனிங்க, இந்த நற்கிரியைகள் செய்வதற்கு ஒரு மனுஷன் தேர்ச்சி பெற்றானா, எந்த நற்கிரியிலும் செய்வதற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்களா? நீங்க அதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாய் மாற முடியும். நாங்க எப்படிங்க செய்ய முடியும்? இதோ அவர் செய்யறாரு, ஒரு 200 பேருக்கு சோறு கொடுக்குறாரு, இவர் செய்கிறார் 100 பேருக்கு. அவங்ககிட்ட காசு இருக்கு, செய்கிறாங்க. அவங்க போனாங்க 4 பேருக்கு துணி எடுத்து கொடுறாங்க, அவங்ககிட்ட காசு இருக்குங்க. பாருங்க, அவங்க ஓடி போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட நல்ல பலன் இருக்குதுங்க, என்னாலாம் எதுவும் செய்ய முடியுதுங்க. பாருங்க எப்படி மாற்றாங்களாம். அவங்ககிட்ட அது இருக்கு, இவங்ககிட்ட இது இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ எதுவும் செய்ய முடியாதா? அப்போ தேவன் உன்னை குறித்து சொல்லின ஒரு வார்த்தை பொய்யாது இல்லையே. எந்த நற்கிரியிலும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களாம், அவர்கள் ஆயத்த படித்திருக்கிறாரா? காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்க வேத வார்த்தைகளை ஆராய்ந்து படிச்சா நீங்க எப்படிப்பட்ட மனிதனா மாறலாம் தெரியுமா? நற்கிரிகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் மாறிவிடலாம். நற்கிரிகளை செய்வதற்கு கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்தி வச்சிருக்கான். கவனிங்க, உன் சத்துருவின் மாடாகிலும் கழுதையாகிலும் அது கழண்டு போயிடுச்சு, அது உன்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நீ என்ன பண்ணலாம் தெரியுமா? அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாத. அதை என்ன பண்ண, கையில் பிடிச்சி எடுத்து வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வான்ற. இப்படி கொடுத்தா இது ஒரு நற்கிரியைகள். இதுல தேவன் சந்தோஷப்படுகிறார், தேவன் பிரியப்படுகிறார். இதை செய்ய முடியாது உங்களால. வழியில பார்க்குறோம், பத்தியா போது பத்தியா, அது அப்படியே ஓடிடணும். இப்படி செய்தனால தாங்க நீ தேர்ச்சி பெறாத ஒரு மனிதன். அதனால தாங்க நீ தோல்வியுள்ள ஒரு மனிதன். இன்னைக்கு நீ தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் ஒரு மனுஷன் செய்யும் போது நீ என்ன பண்ணும், அதை பிடித்து கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்துரு. நீ பேசினா கூட அவங்கள கொடுத்து பாருங்க, அவங்க உங்களை பார்த்து வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்கள எவ்வளவா திட்டினேன், எவ்வளவா கோவப்பட்டேன், ஆனால் அவங்க பாருங்க இன்னைக்கு என் மாடு அங்கே போயிட்டு இருக்குது, கூப்பிட்டு வந்து விட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து சந்தோஷம். நீங்கள் நம்ம செய்யறது கிடையாது. சத்துருக்களை சிநேகின்னு சொன்னாங்க, சிநேகிக்க முடியும். இதெல்லாம் ஒரு நன்மைங்க. இதை நீங்கள் செய்ய முடியும், செய்ய மாட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு பலன் தேவையா? இதுக்கு உங்களுக்கு பணம் தேவையா? இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. கவனிங்க, ஒரு குருவியை பிடிக்கும் போது கூட அந்த குருவி என்ன பண்ணுறாங்க, தாய்ப்பறவை இருக்கும்போது பிடிக்காத, அது போன பிறகு நீ பிடித்து கொள்றாரு. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு நற்கிரிகளா தேவன் அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். ஒரு வயலில் அறுப்பு இருக்கும்போது ஒரு கட்டை நீ வச்சுட்டு வந்துட்டுன்னா கூட என்ன பண்ணுமா, அந்த கட்டை போய் திரும்ப எடுக்காத. ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு அது உணவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீ திரும்ப போய் எடுக்காதுன்னு சொல்ல. இதெல்லாம் ஒரு நன்மை, தேவன் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு விதங்கள். இதை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு 10 ரூபா காணாமல் போயிடுச்சுன்னா போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்து இல்லைங்க போனால் போட்டோங்க. ஏன் தெரியுமா? அது ஏதோ ஒரு ஏழைக்கு, எனக்கு இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு பணம் போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கோ. தேவன் உன்னை நடத்துவா, தேவன் உனக்கு உதவி செய்வா. தேவன் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், உனக்கு உதவி செய்கிற தெய்வம்.
இன்றைக்கு அப்படியாப்பட்ட நற்கிரிகளை செய்வதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்தி வைத்திருக்கா. அந்த தகுதி உள்ள ஒரு மனிதனாய் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கவனிங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எப்படியாப்பட்ட பிரயோஜனம் உள்ளது என்று சொன்னால், கவனிங்க, இங்க நம்ம மேல வாசித்தோம் பாருங்க, அவைகள் எதுக்கு? எந்த விதமான நற்கிரிகள் செய்வதற்கும் தகுதி உள்ளவர்களாய் இருக்கணும்னு சொன்னாரு. அந்த தகுதி எப்படி வைத்திருக்கிறான்? 17 அவைகள் உபதேசம் பண்ணுவதற்கும். இந்த தகுதி எப்படியாப்பட்ட தகுதி? நற்கிரிகள் சொன்னா உபதேசம் பண்ண வேண்டும். ஒரு பிள்ளை படிக்காம சுத்திருக்கான், எப்பா தம்பி படிக்கப்பா, உனக்கு என்னப்பா குறைவு? என்னால் முடிஞ்சா நான் ஒரு பேனா வாங்கி கொடுக்குறேன். அந்த பிள்ளை ஏதோ ஒரு குறைவுனால இன்னைக்கு பஸ்ஸு காசு நான் போகல அப்படின்னா, இந்த பஸ்ஸு காசு போப்பா, நீ படிங்கப்பா, இந்த வயசுல விட்டுடாதீங்கப்பா சொல்லிப்பாரு. இது ஒரு நற்கிரி. உன்னால் செய்ய முடியாதா? இந்த தேவையை சந்திக்க முடியாதா? இது ஒரு பெரிய தேவையா? ஆனால் இதை கூட சொல்லணும், படி படிக்காட்ட பண்ண அந்த ஊரை சுற்றி போட்டோம் விட்டு போ, அப்படி இருக்கக்கூடாது. கவனிங்க, நான் படிக்காத போது ஒரு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே படிக்காத ஒரு மக்கள் அவங்க பார்த்துட்டு, இப்படியெல்லாம் கட்டடிக்க கூடாதுப்பா, நீ போய் என்ன பண்ண, ஸ்கூல் போகணும்பா, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும்பா. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அன்புள்ள ஒரு வார்த்தை எனக்குள்ளே தொழித்து கொண்டே இருக்கும் நிறைய நேரத்தில். அவங்க மாத்திரம் இன்றைக்கி அப்படி சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்றைக்கி ஸ்கூலுக்கே போகாமல் கட்டடிச்சிட்டு இருப்போமே, நம்ம படிப்பை விட்டுட்டு இருப்போமே, அந்த உணர்வு உண்டாக்குது. பார்த்தீங்களா, ஒரு பேதையான மக்களே அழகாக இப்படி ஒரு நற்கிரிகளை செய்ய முடியும்னா, நீ தேவனை அறிந்து கொண்ட மக்கள் எத்தனை நற்கிரிகளை செய்ய முடியும்? கவனிச்சுங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுமா, உபதேசம் பண்ணுகிற மாத்திரம் கடிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தவறாய் செய்வான் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நீ பண்ணுவது தவறு, இதை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் சொல்லி அந்த தவறை உணர்த்தக்கூடியவளாய் மாற வேண்டும். அந்த தவறுள்ள ஒரு மனிதனை தவறு செய்யாதபடிக்கு தடுக்க வேண்டும். ஒரு பிள்ளைகள் சுற்றி திருது, அதை அப்படிதான் சுற்றி திட்டம் விடுன்னு சொல்லக்கூடாது. அந்த சுற்றி திற பிள்ளைய உங்க அம்மா கிட்ட பார்த்தோன்னா சொல்லிடுவேன், நீ இப்படி செய்யக்கூடாது, தடுத்து நீ கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும். எப்படி அங்க சத்துடைய மாட சொன்னாரோ, கழுதிய சொன்னாரோ, அது போல பக்கத்து வீடு அக்கத்து வீடு பிள்ளைகள் சரியில்லாமல் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் கடிந்து கொண்டு அவங்க தகப்பன் தாய்கிட்ட சொல்லி, இந்த பிள்ளை எப்படி இருக்குது கொஞ்சம் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த பிள்ளையை சரி பண்ணுவாங்க. அந்த பிள்ளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் மாறும். அந்த பிள்ளைகளை வைத்து தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கான். இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு கெட்டு போய்விடுமே. எனக்கு நாங்க வந்துச்சுங்க, என் பிள்ளையாங்க அது எக்கடு கேட்டால் எனக்கு நாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுங்க. கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ள வேண்டும், புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல புத்தி சொல்லணும். இந்த நன்மை உன்னால செய்ய முடியாதா? இதுக்கு பணம் தேவையா? இதுக்கு பலன் தேவையா? இதை சும்மா இருக்கிற மனுஷன் கூட சொல்லலாமே. இப்படியாப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு உங்களை தகுதி உள்ளவராய் மாற்றிக்கொள்ளுங்கள். வேத வசனம் இப்படியாய் ஆராய்ந்து படிச்சா தான் இப்படியெல்லாம் ஒரு நன்மை இருக்கான்னு அறிந்து கொள்ள முடியும். நீ சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போயிடாத, எனக்கு புரியலன்னு படிக்காத, படிச்சு கொண்டே கர்த்தர் உனக்கு புரிய வைப்பார். அப்பா எனக்கு இது என்னன்னு சொல்லுங்கப்பா, இதுல என்ன காரியங்களை கற்றுத்தாங்கப்பா, நான் இதை புரிந்து கொள்ளலான்னு சொல்லி கேட்டா, உனக்கு புரிய வைக்கிற ஒரு தெய்வம் கூட இருக்கிறாரு, அவர் நிச்சயமா உனக்கு உதவி செய்வாரு. அந்த தேவன் நோக்கிப்பார், தேவன் நிச்சயமா உனக்கு நன்மை செய்வார். உன் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கவனிங்க, சீர்பொருந்த பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணமா, நீங்க கடிந்து கொள்வது மாத்திர சீர்படுத்தலுக்கும். எது சீர்பொருந்துவது? ஒருத்தவங்க ஒரு உடை சரியா இல்லை, உடனே பாருங்க பார்த்துட்டு அது அப்படிதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்மா இந்த இடத்துல இது சரியில்லை பாருங்க, இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கு பாருங்க சொல்லி பாருங்க. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை சரியில்லை, ஏமா உன் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமா? ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கு, இல்லை இந்த குடும்பத்தில் இப்படி நீங்க சண்டை போடாம இப்படி வாழ்ந்து பாருங்க, இப்படி சொல்லி பாருங்க. இந்த சீர்பொருந்த பண்ணுகிற ஒரு காரியங்கள் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது, ஒரு குடும்பம் மாசுபமாய் வாழ்வது, ஒரு குடும்பத்துக்குள்ள தேவனோடு கூட ஐக்கியப்பட வைக்கப்பது. நீங்கள் அப்படி மாறும்போது கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார். வேத வாக்கியங்களை ஒரு மனிதன் ஆராய்ந்து படிப்பான் என்று சொன்னால் அவன் இப்படி நன்மை செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு அப்படி மாறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு மக்களும் அன்றே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அவைகளிலே ஜீவன் உள்ளது என்பதை அறிந்து கொண்டு, இந்த வசனம் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது, இந்த நாட்களில் நான் இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று உணர்ந்து நடக்க தேவன் கிருபை தார், பலத்தை தார், ஆசீர்வதியும். உடைய தேவையெல்லாவற்றையும் கர்த்தர் சந்தியும். வழிநடத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய நாமத்துக்கு மகிமை 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 உண்டாட்டும். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவனுமாய் ஜெபங்கள் இருக்க நல்ல பிதாவே. Amen. God bless you.